போல முதல்ல இருந்தே தொடங்குறேன். ஆதியாகமம் 1:2 வாசிக்கிற பொழுது தேவன் என்ன செஞ்சார்? பூமியை சிருஷ்டித்தார். இந்த பூமியை தேவன் மனுபுத்தருக்கு கொடுத்திருந்தார். சங்கீதம் 105 வாசிக்கிற பொழுது 105:15 வாசிக்கிற பொழுது இந்த பூமியை தேவன் யாருக்கு கொடுத்திருந்தாராமா? மனுபுத்திரருக்கு கொடுத்திருந்தார். மனுபுத்திரருக்கு கொடுத்ததான, அதாவது மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அந்த மனுபுத்திரர் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிறதுக்காக தேவனை போலயே இருக்கும்படி ஜீவனை மனுஷனுக்குள் ஊதினார் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மண்ணினால் தேவன் மனிதனை எடுத்து மனுஷனாக உருவாக்கி அந்த மனுஷனுக்குள்ள தேவன் தனது சுவாசத்தை ஊதினார். அந்த ஊதுனா அந்த காத்துக்கு பேரு தான் ஜீவன். ஆமேன் என்று சொல்லலாமா? அதுதான் என்னது? ஜீவன். அந்த ஜீவன் என்ன வேலை செய்யும்? தேவனை போல இந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை அந்த ஜீவனுக்குள் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஜீவனுக்குள்ள பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற அந்த அதிகாரம் அந்த ஜீவனுக்குள் இருந்தது. ஆமேன் என்று சொல்லாம அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருந்தது? பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற, அந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிற அந்த அதிகாரம் அந்த ஜீவனுக்குள் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது